என்னுடைய கட்சியை உடைச்சு என்னையும் தீக்குச்சியும் பிரிச்சு எனக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கலான்னு பாக்குறீங்களா? ஆக மொத்தம் நீங்க 3 பேரும் ஒண்ணு கூடிட்டீங்க. நான் மாட்டேன்ல. புடிச்சா புடிச்சுக்க. மாப்பிள்ள போய் டியூஷன் படிச்சா நல்லாவா இருக்கு? அத்தை என்னத்தை இப்படி பண்றீங்க? ஆமா இருமா அம்மா இருமா, கத்திரிக்கோளெல்லாம் வச்சிருக்கேன் இருமா. நீ பாட்டுக்கு யாரு பண்ணிட போற? இங்க பாரு, நான் டியூஷனுக்குலாம் வரமாட்டேன், என்ன விடுங்க. விடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்க டியூஷனுக்கு வரேன்னு ஒத்துக்கோங்க, இல்லன்னா அவ்வளவுதான். எது அவ்வளவுதானா? எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு கூட்டிட்டீங்களா? விடுங்க. சரி, அதான் எல்லாரும் ஒண்ணு கூட்டிட்டீங்களே, எனக்கு வேற வழி இல்ல. முதல்ல கடையை ஆரம்பிப்போம், அதுக்கப்புறமா டியூஷன் கத்துப்போம். அத்தை சிரிக்கிறீங்களா? நல்லா இருக்கு. ஆக மொத்தம் 3 பேரும் என்னுடைய கஷ்டத்தை பார்த்து சிரிக்கிறீங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீதானே? இருந்துட்டு போட்டோம். சரி, கணக்கு கத்துக்கிறேன். அழகு, என்னம்மா ஏண்டா இப்படி பேசுற? ஈஸ்வரி சொன்ன மாதிரி பினான்ஸ் கம்பெனிய உன் பேர்ல ஆரம்பிச்சு அப்பா மாதிரி நீ அத நல்லபடியா அந்த இடத்துல உட்கார்ந்து பண்ணேன்னா அம்மாக்கு பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எனக்காக பண்ணடா. இப்ப நீ ஏன் இவ்வளவு நேரமா நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்த? இப்ப ஏன் திடீர்னு இப்படி கண்ணெல்லாம் கலங்குற? அம்மா, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேம்மா. பரவாயில்ல, நான் உனக்காக டியூஷன் படிக்கிறேன், கணக்கு கத்துக்கிறேன். நீ சொன்ன மாதிரி அதே கோயம்பேடு மார்க்கெட்ல அப்பா பேர்ல நம்ம ஒரு பைனான்ஸ் கம்பெனி ஓபன் பண்றோம். இங்க பாருமா, நீ கண்ணத்தோட அழாத. முதல்ல ஈசு, நீ இன்னில இருந்தே கூட டியூஷன் ஆரம்பி, நான் கத்துக்கிறேன். அம்மா நீ அழாத, முதல்ல கண்ணத்தோட. சரி பாசு, உன்னை புத்தகம் கையுமா நீ அண்ணி கிட்ட அடி வாங்கன்னு நினைக்கிறப்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது ஒரு 5 நிமிஷம் கடை கூட இன்னைக்கு அவன இந்த ஐயோ பாருங்க, விளையாட்டு பிள்ளையாவே இருக்கான். டேய், தண்ணி அடிச்சா ஒரு மனுஷனுக்கு என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு கூட தெரியாம போயிடுமா? கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சிட்டு போதையில கட்டின பொண்டாட்டியவே கத்தி எடுத்துட்டு கொலை பண்றதுக்கு வர? நான் மட்டும் உள்ள பூந்து தடுக்கலன்னா அவளை நீயே கொன்னு போட்டிருப்ப போல. என்னடா நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? டேய், அபிய உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே எனக்கும் துர்காவுக்குமே பிடிக்கலதா. சொத்து கைய விட்டு போயிடக்கூடாதுன்னு நினைச்சு அவளை உன் தலையில கட்டி வச்சிட்டோம். ஆனா அதுக்கப்புறம் எல்லாம் தலைகீழா மாறினதுக்கு அப்புறம் அபிய உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க கூடாதுன்னு நினைச்சு நானும் துர்காவும் எவ்வளவு வருத்தப்பட்டப்ப தெரியுமா? ஆனா நீ எல்லாத்தையும் தாண்டி அவ கூட வாழ்ந்திருக்க, ஒரு புருஷனா நடந்திருக்க. அதனால அபி இப்போ நம்மளோட வம்ச வாரிச வயித்துல சுமந்துட்டு இருக்கா. இங்க பாரு, இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம அபிய சந்தோஷமா வச்சுக்க பாரு. தேவையில்லாம வீணா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. அபியோட வயித்துல இருக்கிறது ஓம் புள்ள, அத மறந்துடாத. ஐயோ டாட், அந்த குழந்தைக்கு நான் அப்பாவே இல்ல. இது எப்படி நான் உங்ககிட்ட சொல்றதுன்னே தெரியல. சொன்னா எனக்கு தான் அசிங்கம். என்னடா நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு என்னமோ தீவிரமா யோசனை பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு, இதுக்கப்புறமா அபியை டார்ச்சர் பண்ண போறியா? இல்ல டாட், நான் இந்த மாதிரி இனிமே பண்ண மாட்டேன், போதுமா? அபி, நீ பயப்படாத. கதிருக்கு உன் மாமா நல்லபடியா புத்தி சொல்லி கொடுப்பாரு. உன் மாமா பேச்ச கதிர் என்னைக்கும் தட்ட மாட்டான். அதனால அவன் உன்கிட்ட இனிமே இந்த மாதிரி முரட்டுத்தனமா நடந்துக்க மாட்டான். சரியா? நீ பயப்படாம வா. வா. இங்க பாரு, இந்த மாதிரி இனிமே அபி கிட்ட நடந்துக்காத. என்ன, உன் வார்த்தையை நம்புற? சரியா? வா அபி, வா. அபி, இனிமே நீ ஸ்டோர் ரூம்ல இருக்க வேண்டாம். இங்க உனக்கு இஷ்டம் இருந்தா இரு, இல்லனா வசுந்தரா அண்ணியோட ரூம் காலியா தான் இருக்கு, அங்க நீ தங்கிக்க. என்ன?
வசுந்தரா ரூம்ல தங்கிக்கிறியா? சரி வா போலாம். சரி வரேங்க. கூட்டிட்டு போ. போமா போ. போ. போ அபி. நீ இங்கே தங்கிக்கோ என்ன? வா. என்னடா உம்மன் இருக்க? ஆ? ஒண்ணும் இல்லடா. டேய் கதிரு, கிரிஜாவும் திவ்யாவும் உன் மனசை கலைக்கிற மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. அதையெல்லாம் நீ காதுல போட்டுக்காத, சரியா? சரிடா, நான் வரேன். அவ வயித்துல வளர்ற குழந்தை என் குழந்தையே இல்ல. இது எப்படி உன்கிட்ட சொல்லி புரிய வைப்பேன்னு தெரியலையே. இந்த பிரச்சனை பத்தாதுன்னு இவ தேவையில்லாத வர்ஷாக்கு மெசேஜ் அனுப்பி அவளை வேற டென்ஷன் பண்ணிட்டா. முதல்ல அவளை போய் சமாதானப்படுத்துவோம். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வேற மாதிரி சரி பண்ணுவோம். மாத்திரை போடலையோ? மங்க கொஞ்சம் வாமா. ஆ. என்ன நீ? மங்க மாத்திரை போட மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மாத்திரை எடுத்துட்டு வரியா? ஐயோ நானா? ஏன் மங்க? அண்ணே, ஈஸ்வரிய பார்த்தாலே எனக்கு கை காலெல்லாம் விட விடன்னு நடுங்க ஆரம்பிச்சிருது. ஈஸ்வரி ஏதாவது கேட்டா நான் பாட்டுக்கு உளறி வச்சிருவேன். அதனால ஈஸ்வரி ரூமை விட்டு வெளியில வந்துடட்டும், அப்புறமா நான் போய் எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அண்ணி. ஐயோ மங்க, இங்க பாரு, நீ தான் புரிஞ்சுக்கணும். இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா மாத்திரை போடலைன்னா மயக்கம் வந்துடும். அப்புறம் அது பெரிய பிரச்சனை ஆயிடும். ஈஸ்வரி அப்புறம் ரொம்ப நீ எப்படியாவது சமாளிச்சு அந்த மாத்திரையை எடுத்துட்டு வந்துற. ஆ? சார், மகாலிங்கத்தோட பாருக்கு ரைடு போன போலீஸ் டீம்ல யாரையாவது நான் மீட் பண்ணணும். அதுக்கு அரேஞ்ச் பண்ண முடியுமா சார்? நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. என்ன மங்க? அன்னைக்கு மருந்து எடுக்க வந்தேன். ஆ